வணக்கம். இன்னைக்கு நம்ம சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எங்க கிட்ட நிறைய ஆய்வறிக்கைகள், நிதித் தரவுகள், செய்திகள் எல்லாம் இருக்கு. இத வச்சுதான் பேச போறோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சமீபத்துல வாவின்று ஒரு நெதர்லாந்து கம்பெனியோட இந்தியா பிசினஸை வாங்கியிருக்காங்க. இந்த வாவின் அக்விசிஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? இன்னைக்கு அலச போறோம். இந்த கம்பெனி வெறும் பிளாஸ்டிக் பொருட்கள் செய்யற ஒரு பெரிய நிறுவனமா? இல்ல மூலப்பொருள் விலை ஏறுது இறங்குது இல்லையா? அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சைக்ளிக்கல் பிசினஸா? அந்த கேள்வி இருக்கு. இல்லாட்டி இதுக்கு மேல போய் ஒரு டெக்னாலஜி வச்சிருக்கிற சொல்யூஷன்ஸ் கொடுக்கிற கம்பெனியா மாற வாய்ப்பு இருக்கா? இதத்தான் இன்னைக்கு அலசப் போறோம். ஏன்னா சுப்ரீம்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சேர், பைப் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இவங்க தான் இந்தியாவிலேயே பெரிய பிளாஸ்டிக் ப்ராசஸர். அவங்க என்னென்ன செய்றாங்க, மார்க்கெட்ல எப்படி இருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாமா? இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டன் பிளாஸ்டிக் பொருள் செய்யணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. 4 முக்கிய டிவிஷன்ஸ் இருக்கு. முதல்ல ரொம்ப பெருசு, பைபிங் சிஸ்டம்ஸ், அதாவது குழாய் சம்பந்தப்பட்டது. விவசாயத்துக்கு, வீட்டுக்கு தேவையான பிவிசி, சிபிவிசி குழாய்கள் இதுல வரும். இதுதான் இவங்க வருமானத்துல கிட்டத்தட்ட 3/2 பங்கு, 67% இதுல இருந்து தான் வருது. இதுதான் முக்கிய தூண். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் பொருட்கள், ஃபிலிம்ஸ், கிரேட்ஸ் இந்த மாதிரி. மூணாவதா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். இதுல ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு தேவையான பாகங்கள் செய்றாங்க. அப்புறம் கடைசியா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இதுல தான் நம்ம பார்க்கிற பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர், ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வருது. சோ பலதரப்பட்ட பொருட்கள் பண்றாங்க. சரி, இவ்வளவு பண்றாங்க. மார்க்கெட்ல இவங்க நிலைமை என்ன? நீங்க சொன்னீங்க பெரிய ப்ராசஸர்னு. அப்போ இவங்க தான் கிங்கா? கிங்குன்னு சொல்ல முடியாது. முன்னணி கம்பெனி தான். ஆனா போட்டி பயங்கரமா இருக்கு. உதாரணத்துக்கு அவங்களோட மெயின் பிசினஸான பிவிசி பைப்லயே பாருங்க. அவங்க மார்க்கெட் ஷேர் ஒரு 15% தான் இருக்கும். ஆஸ்ட்ரால், ஃபினோலெக்ஸ், பிரின்ஸ் பைப்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிகளும் இருக்காங்க. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன அன்ஆர்கனைஸ்டு கம்பெனிகளும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சுப்ரீம்ங்கிற பிராண்ட் நேம் மட்டும் பத்தாதா? இந்த பிராண்ட் ரொம்ப வருஷமா இருக்கே. இது ஒரு மாதிரி லிண்டி எஃபெக்ட் மாதிரி தானே. அதாவது ரொம்ப காலம் இருக்கிற விஷயம் இன்னும் ரொம்ப காலம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான். சுப்ரீம் பிராண்ட் பேரு, நாடு முழுக்க அவங்க வச்சிருக்கிற பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், 35 ஃபேக்டரி, ஆயிரக்கணக்கான டீலர்ஸ் இருக்காங்க. அப்புறம் பெரிய அளவுல உற்பத்தி பண்றதால கிடைக்கிற எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல், இதெல்லாம் பெரிய பலம்தான். இது ஒரு வகையில நீங்க சொல்ற மாதிரி மேத்யூ எஃபெக்ட் மாதிரி கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி. அவங்க சைஸ் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது. ஆனா போட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதனால மொனாபலி கிடையாது. இந்த போட்டியெல்லாம் அவங்க நிதி நிலைமையிலே எப்படி தெரியுது? கம்பெனி ஹெல்த் எப்படி இருக்கு? ஃபைனான்ஷியலா பாத்தீங்கன்னா பொதுவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட கடன் இல்லாத கம்பெனி, டெட் ஃப்ரீ. இது நல்ல விஷயமாச்சே. டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0. கையிலையும் பணம் வச்சிருக்காங்க. போன செப்டம்பர் 2025 கணக்குப்படி 49 கோடி ரூபாய் நெட் கேஷ் கையில் இருக்கு. இது பெரிய பலம். கடன் இல்லைங்கிறது நல்லதுதான். ஆனா சில சமயம் வளர்ச்சிக்கு கடன் வாங்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்குமே. இவங்க இப்போ விரிவாக்கம் பண்றதா சொன்னீங்களே, அதுக்கு கடன் வாங்காம இருக்கிறது வளர்ச்சியை ஸ்லோ பண்ணாதா? நல்ல கேள்வி. இப்போதைக்கு அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க எக்ஸ்பான்ஷனுக்கு, அதாவது கேபெக்ஸ்க்கு தேவையான பணத்தை அவங்க ஆபரேஷன்ல வர லாபத்திலிருந்தே எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா லேட்டஸ்டா வந்த Q2FY26 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. வருமானம் 5.3% ஏறியிருக்கு. ஆனா லாபம் ஈபிட்டா 6.8% குறைஞ்சிருக்கு. நிகர லாபம் 20%க்கு மேல குறைஞ்சிருக்கு. ஏன் இவ்வளவு பெரிய சரிவு? இதுக்கு முக்கிய காரணம் அவங்க மூலப்பொருளான பாலிமர் விலை திடீர்னு குறைஞ்சிருச்சு. அதனால அவங்க கையில இருந்த ஸ்டாக்கோட மதிப்பு குறைஞ்சு இன்வென்டரி லாஸ் வந்திருக்கு. பெரிய அளவுல. இதுதான் அவங்களோட லாப வரம்பை அடிச்சது. இது இந்த இண்டஸ்ட்ரிக்கே உள்ள ஒரு ரிஸ்க். பாலிமர் விலை ஏறினாலும் பிரச்சனை, இறங்கினாலும் பிரச்சனை. இதுதான் சைக்ளிகல் பிசினஸ் தன்மையா? மூலப்பொருள் விலை மேல இவங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. விலை ஏறினா அந்த காஸ்டை அப்படியே கஸ்டமர் மேல பாஸ் பண்ண முடியல. ஏன்னா போட்டி அதிகம். விலை இறங்கினா கையில இருக்கிற ஸ்டாக் மதிப்பு குறையுது. இந்த பிரைசிங் பவர் கம்மியா இருக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். நிர்வாகம் என்னதான் ஃபுல் இயருக்கு 14.5% டு 15% ஆபரேட்டிங் மார்ஜின் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாலும் இந்த மூலப்பொருள் விலை ஸ்டேபிளா இருந்தாதான் அது நடக்கும். பிரிவுவாரியா பார்த்தா அந்த முக்கிய பிசினஸ் பைப் டிவிஷன் 67% வருமானம் எப்படி பண்ணிருக்கு? அந்த டிவிஷன்ல விற்பனை அளவு, அதாவது வால்யூம் 17.2% வளர்ந்திருக்கு. நல்ல வளர்ச்சி. இது ரொம்ப பாசிட்டிவ். ஹவுசிங், அக்ரி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதனால டிமாண்ட் நல்லா இருக்குன்னு தெரியுது. ஆனா அந்த இன்வென்ட்ரி லாஸ் வச்சதால மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. அதே நேரம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் டிவிஷன் கொஞ்சம் டல்லா இருக்கு. வால்யூம் 7.8% குறைஞ்சிருக்கு. இதுதான் டைவர்சிஃபிகேஷனோட பிளஸ். ஒன்னு சரிஞ்சா இன்னொன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது. ரிட்டர்ன் ரேஷியோஸ் எப்படி இருக்கு? முதலீட்டாளர்கள் இதை கண்டிப்பா பார்ப்பாங்க. 17.9% ROCI, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 20%. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நல்ல நம்பர்ஸ். டிவிடெண்ட் விஷயத்திலையும் இவங்களுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ரெகுலரா டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. பொதுவா லாபத்துல 30-40% கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபைனான்ஷியல் ஹெல்த் ஓகே, ரிட்டர்ன்ஸ் ஓகே, டிவிடெண்ட் ஓகே. இப்போ இந்த கம்பெனியை யார் நடத்துறாங்க, எப்படி நடத்துறாங்க? இது ரொம்ப முக்கியம் இல்லையா? கம்பெனியோட ஓனர்ஸ் தபாரியா குடும்பம். அவங்க தான் ப்ரொமோட்டர்ஸ். கிட்டத்தட்ட 49% ஷேர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. இது நல்லது. ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்டும் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்டும் ஒன்னா போகுது. ஸ்கின் இன் தி கேம் இருக்கு. ஷேர்ஸ் அடமானமும் வைக்கல. மத்த பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் FIIS,
அதாவது வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் கிட்ட 20.66% இருக்கு. உள்நாட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட 9.86% நலந்தா. இந்தியா ஃபண்ட்னு ஒருத்தங்க பெரிய ஷேர் ஹோல்டர் 3.48%. சரி, மேனேஜ்மெண்ட் டீம் அனுபவம் வாய்ந்தது. எம்பி தபாரியா ரொம்ப வருஷமா எம்டியா இருக்காரு. நிர்வாகத்துல நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா சொல்றாங்க. ஆனா FIIS அவங்க ஷேர்ஸை குறைச்சிட்டு வராங்கன்னு. போன வருஷம் 23% கிட்ட இருந்துச்சு. இப்போ 21%த்திற்கும் கீழே வந்துருச்சு. இது ஏதாவது வார்னிங் ஷைனா? குளோபல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியா மேலேயோ இல்ல இந்த ஸ்டாக் மேலேயோ கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்களா? இது கவனிக்க வேண்டிய ஒரு ட்ரெண்ட் தான். இதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்களா இல்ல இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth பத்தி அவங்க கணிப்பு மாறி இருக்கான்னு பார்க்கணும். இத கண்டிப்பா ட்ராக் பண்ணணும். ஆளுமை அதாவது கவர்னன்ஸ் விஷயத்துல பெரிய குறைகள் எதுவும் ஆடிட்டர் மாற்றம் இல்ல, பெரிய விதிமீறல்னு எதுவும் இந்த ஆய்வுல சொல்லல. ஆனா அவங்களோட சப்சிடியரி கம்பெனியான சுப்ரீம் பெட்ரோகெம் கூட பண்ற டிரான்சாக்ஷன்ஸ், குறிப்பா ரா மெட்டீரியல் வாங்குறது, அதை கவனிக்கணும்னு சொல்றாங்க. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ஆக மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆனா FII செல்லிங் ஒரு கேள்விக்குறி. சரி, இப்போ இந்த கம்பெனிக்கு முன்னாடி இருக்கிற பெரிய ரிஸ்க்ஸ் என்னென்ன? மூலப்பொருள் விலைதான் நம்பர் 1 எதிரியா? நிச்சயமாக. ரா மெட்டீரியல் அதாவது பாலிமர் விலை ஏற்ற இறக்கம்தான் மிகப்பெரிய ரிஸ்க். இது அவங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஆனா லாபத்தை நேரடியாக பாதிக்குது. அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான போட்டி. இது அவங்க பிரைசிங் பவரை குறைக்குது. ரா மெட்டீரியலுக்கு சீனாவை ரொம்ப நம்பி இருக்காங்களாமே. 85% இம்போர்ட் அங்கிருந்து தான் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது பெரிய ரிஸ்க் இல்லையா? ஆமாங்க, இது கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். சீனா கூட ஏதாவது ட்ரேட் இஷ்யூ இல்ல சப்ளை செயின்ல பிரச்சனை வந்தா இவங்க உற்பத்தி ரொம்ப பாதிக்கப்படும். இது ஒரு பெரிய வீக்னஸ். இதை குறைக்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் கூட இருக்குமே. இம்போர்ட் இவ்வளவு இருக்கிறதால கண்டிப்பா டாலர் மதிப்பு ஏறினா இவங்க காஸ்ட் அதிகமாகும். எக்ஸ்போர்ட் கொஞ்சம் பண்றாங்க. வருமானத்துல 2% கிட்ட. அது ஓரளவுக்கு நேச்சுரல் ஹெட்ஜ் கொடுக்கும். ஆனா பத்தாது. அவங்க நெட் இம்போர்ட்டர் தான். இப்போ எல்லா பக்கமும் ESG பத்தி பேசுறாங்க. என்வைரன்மெண்ட், சோஷியல், கவர்னன்ஸ். அது சம்பந்தமா என்ன ரிஸ்க்ஸ் இருக்கு? பிளாஸ்டிக் கம்பெனிங்கிறதால இது முக்கியமாச்சே. பிளாஸ்டிக் யூசேஜை குறைக்கணும்னு உலகம் பூரா ஒரு அழுத்தம் இருக்கு. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தடை EPR விதிகள், எக்ஸ்டெண்டட் புரோடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிறது. இதெல்லாம் பெரிய சவால்கள். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரீசைக்ளிங், இதுல இவங்க எப்படி இருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துல கார்பன் டாக்ஸ் கூட வரலாம். இருந்தாலும் கம்பெனி வளர்ச்சிக்கு சில திட்டங்கள் வச்சிருக்காங்களே. இந்தியாவோட வளர்ச்சி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? அதுதான் இவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்தியால ஹவுசிங், அக்ரிகல்ச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வளர்றது இவங்களுக்கு நேரடி பலன் கொடுக்கும். கவர்மெண்டோட ஹவுசிங் ஃபார் ஆல், ஜல் ஜீவன் மிஷன் மாதிரி திட்டங்கள் பைப்ஸ்க்கான தேவையை பயங்கரமா அதிகரிக்குது. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க அவங்க என்ன பண்றாங்க? பெரிய அளவுல கேபெக்ஸ் பண்றாங்க. உற்பத்தி திறனை வருஷத்துக்கு 1 மில்லியன் டன் ஆக்கணும்னு இந்த வருஷம் மட்டும் 1100 ரூபாயிலிருந்து 1300 கோடி செலவு பண்ண போறதா திட்டம். புதுசா அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களையும் கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு சரின்னு ஒரு சைலண்ட் பைப் சிஸ்டம், சத்தம் கம்மியா வரும். இந்த மாதிரி வேல்யூ ஆடட் பொருட்கள்ல கவனம் செலுத்துறது அந்த ரா மெட்டீரியல் விலை பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் தப்பிக்க உதவும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சமீபத்துல வாவின்னு ஒரு நெதர்லாந்து கம்பெனியோட இந்தியா பிசினஸை வாங்கியிருக்காங்க. இது வெறும் உற்பத்தி திறனை மட்டும் கூட்டல. வாவின் கிட்ட சில அட்வான்ஸ்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்ட்ராம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் மாதிரி. அதை இந்தியால யூஸ் பண்ணிக்க இவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் லைசென்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆரம்பத்துல சொன்ன அந்த சொல்யூஷன் ப்ரொவைடரா மாற முயற்சி பண்றாங்களோ. வெறும் பொருள் விக்கிற கம்பெனியா இல்லாம டெக்னாலஜி வச்சு சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறது. இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவ். வெறும் பைப் விக்கிறதை விட ஒரு கம்ப்ளீட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சா அது இவங்களுக்கு அதிக மார்ஜின் கொடுக்கும். போட்டியாளர்களிடமிருந்து தனியா நிக்கவும் உதவும். இதுதான் அந்த சைக்ளிகாலிட்டியில் இருந்து வெளியே வர ஒரு வழியா இருக்கலாம். இந்த வாவின் அக்விசிஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா பெரிய கம்பெனிகளை வாங்கும்போது இன்டகிரேஷன் பண்றதுல சேலஞ்சஸ் இருக்குமே. நிச்சயமா இருக்கு. வாவினோட டெக்னாலஜி, அவங்க ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ், இது எல்லாம் சுப்ரீம் எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு எஃபெக்டிவா இன்டகிரேட் பண்ணி மார்க்கெட்ல கொண்டு போறாங்கங்கிறத பொறுத்துதான் அதோட வெற்றி இருக்கும். இது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம். எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி எந்த அளவுல இருக்கு? இப்போதைக்கு 2% தான். ஆனா அதை 5% ஆக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க. 54 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இதுவும் ஒரு வகையில டைவர்சிஃபிகேஷன் தான். சில ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தியும் ஆய்வுல சொல்றாங்க. உதாரணத்துக்கு காம்போசிட் சிலிண்டர்ஸ் டிவிஷன் PPCL கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வளர்ந்தா நல்ல வருமானம் வரும். சரி, அப்புறம் இவங்களோட பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கையே ஒரு அசெட்டா யூஸ் பண்ணி மத்த கம்பெனிகளோட பொருட்களை விக்கிறது. சாண்டோன்னு ஒரு கம்பெனியோட சானிடேஷன் சொல்யூஷன்ஸ் மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட். பிராண்ட் நேம், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பலம். வாவின் அக்விசிஷன் ஒரு புது டைரக்ஷனை காட்டுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ரா மெட்டீரியல் விலை பிரச்சனை, கடுமையான போட்டி, ஷேரோட அதிக வேல்யூவேஷன், சீனா மேல இருக்கிற டிபெண்டன்சி, FII செல்லிங் சேலஞ்சஸும் நிறைய இருக்கு. ESG பிரஷர்ஸும் அதிகமாகும். அப்போ ஆரம்பத்துல நம்ம கேட்ட கேள்விக்கே வரலாம். இவங்க இந்த வாவின் டெக்னாலஜி, புது வேல்யூ ஆடட் பொருட்கள் மூலமா அந்த ரா மெட்டீரியல் விளங்கிற சைக்கிளை உடைச்சு ஒரு ஸ்டேபிள் ஹை மார்ஜின் growth பாத்துக்கு போக முடியுமா? இல்லை, இது வெறும் பேச்சளவிலே தான் இருக்குமா? இதுதான் இப்போதைக்கு $1 மில்லியன் கேள்வி.
அவங்க முயற்சி கரெக்டா போச்சுன்னா அவங்க வெறும் பிளாஸ்டிக் கம்பெனியா இல்லாம ஒரு வேல்யூ ஆடட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடரா மாற சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த வழியில தடைகளும் இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தா இந்த சவால்களையும் வாய்ப்புகளையும் எப்படி பாப்பீங்க? இவங்களோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை நம்பி முதலீடு செய்வீங்களா? இல்ல இது இன்னும் ஒரு ரா மெட்டீரியல் சைக்கிளிக்கல் ஸ்டோரி தான் ஒதுங்கி நிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் யோர் காமெண்ட் அண்ட் சப்போர்ட். தேங்க்ஸ். ஆனா இது எந்த நிதி ஆலோசனையும் இல்லை. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. This is purely for educational purpose only. Please double check the data and do your own analysis and contact SEBI advisor.